ஹாய் மக்கா, என் பேர் கிருஷ்ணன். நான் இப்போ தான் வாக்கிங் போயிட்டு வரேன். டெய்லிக்கும் வாக்கிங் போகிறேன். உடம்பு குறையுதோ இல்லையோ, ஆனால் ஏறிக்கிட்டே போகுது. என்னத்த பண்ண? ஏட்டியா ஏட்டியா காப்பியை கொண்டு வாட்டி. ஏம்மா ஏம்மா, காலையில் எந்திரிச்சதுலேருந்து பாத்திர வரைக்கு சமையல் பண்ணி துணியை துவைச்சி ஒத்த ஆளா பம்பரமாக சுற்றிக்கிட்டு அலையிறேன். இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியுதா? மணி 8 ஆயிட்டு. இன்னும் அங்கே ஒருத்தி இழுத்து மூடி தூங்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் ஸ்கூல் வேணே வந்துடும். இவரை பாருங்க, அந்த சோப்பாவில் உட்காந்துக்கிட்டு டீயை கொண்டு வா, காப்பியை கொண்டு வா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பிள்ளைகள் இருந்தால் அது நம்மளை கடைசி காலம் வரைக்கும் பார்க்கணும். ஆனால் இப்போ அது கடைசி காலம் வரைக்கும் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. என்னத்தை பண்ணுறது? ஏட்டி, பிள்ளைகளை திட்டாதட்டி. அதுக எந்திரிச்சு அதுக போக்கில் ஸ்கூலுக்கு கிளம்பி போகும். அதுக சின்ன வயசு பிள்ளைங்க. போக போக அதுகளுக்கே தெரியும். காலங்காத்தால் ஆரம்பிக்காதடி. ஒரு மனுஷன் எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வந்து டயர்டில் இருக்கான். சும்மா மனுஷனை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. டிஸ்டர்ப்பு நல்லா சொல்லுவீங்களே. பிள்ளைகளுக்கு 7 வயசாகுது, இந்நேரம் வரைக்கும் தூங்கிட்டு இருக்கு. அதுகளுக்கு செல்லம் கொடுத்து கிடைக்கிறதே நீங்கள் தான். இதில் அவங்கள டேரலிட்டஸு பிங்கஸ் வேறு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து பிள்ளைகள் வளர்கிற லட்சணத்தை பாரு. ஆ சரி சரி, போய் வேலையை பாருடி. எட்டி என்ன விட்டு விட்டு எந்திக்கிறியா இல்லையா? மணி 8 ஆகுது. ஸ்கூல் வேணே போயிட்டுச்சு, இன்னும் நீ மாடு மாதிரி படுத்துட்டு இருக்க. கொஞ்சம் கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு அக்கறை இருக்கா? எந்திக்கிறம்மா. எட்டி அவளை எங்கிட்டி மூத்தவளை? பாத்ரூமில் சவுண்டு கேட்கு, குளிக்கிறாளோ? ஏட்டி, படித்தா உங்களுக்கு நல்லது, இல்லை படிக்கலைன்னா மாடு தானே மேய்ப்பீங்கன்னு சொல்ல வர. எம்மா, அதுக்கும் ட்ரை பண்ணம்மா. அதுக்கெல்லாம் ரொம்ப டிமாண்டுமா. இப்போ நமக்கு இருக்கிறத விட மாடுக்கு தாம்மா இப்போ ரொம்ப டிமாண்டு அதிகம். மாடு விலை எவ்வளோ போகுதுன்னு உனக்கு தெரியும்ல, பால் விலை எவ்வளோ வருதுன்னு தெரியும்ல. அந்த விலைக்கு கூட எங்களை எடுக்க மாட்டாங்கம்மா. சேவத்தை எப்படி போய் துவலைங்கடி. ஸ்கூலுக்கு போனால் போங்க, இல்லைன்னா இருங்க. அம்மா, என் உயிரை கொடுத்து தாழ முடியலம்மா. இந்த வீட்டில் ஒவ்வொருத்தரையும் பார்க்கறதுக்கு ஒவ்வொரு ஆள் போடணும் போல. அம்மா, காலேஜ் போயிட்டு வரேம்மா. சரி டீ, பார்த்து பக்குவமாக போயிட்டு வரணும் டீ. ரோடெல்லாம் பார்த்து கிராஸ் பண்ணணும் டீ. பார்த்து போயிட்டு வாங்க. என்ன ஏம்மா, ராகுல் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டானாமா? சார் அப்போவே சாப்பிட்டு ஆஃபீஸ் போயிட்டாரு சார். உங்களுக்கு எதாவது வேணுமா சார்? டீ, காஃபி, பூஸ்ட் எது கேட்டாலும் 5 நிமிஷத்தில் கொண்டு வந்துடுவேன் சார். உடல் எனக்கு, உயிர் இந்த வீட்டுக்கு சார். நீங்கள் கொடுக்குற சம்பளத்துக்கு மேலே வேலை பார்ப்பேன் சார். உங்களுக்கு எதாவது வேணுமா சார்? எனக்குங்க. இந்த பொண்ணு என்னம்மா இப்படி பேசுது? ஆள் கிடைக்கலன்னு இந்த பொண்ணை போட்டது தப்பா போச்சே. இன்னைக்கு ஆஃபீஸில் என்னென்ன ஷெடியூல் இருக்கு சொல்லு மைக். ராகுல் சார், இன்னைக்கு 11 o'clock நம்ம ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கு. ஆஃப்டர்நூன் நம்ம ஆன்சைட் பார்க்க வேண்டியது இருக்கு. அவ்வளோதான் சார். ஓகே மைக். என்ன அழகிய லைலா, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி தெரியுது. சும்மா கிண்டல் பண்ணாத சுசு. நான் எல்லா நாளை விட இன்னைக்கு லைட்டாக தான் மேக்கப் போட்டு வந்திருக்கேன். தெரியுமா உனக்கு? இங்கே பாரு, 2 மாய்ஸ்சரைசர், 3 சன்ஸ்க்ரீன், ஒரு 3 கோட்டிங்கில் வந்து ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே லைட்டாக டச்சப்புக்கு ஹைலைட்டர், அப்புறம் 2 லிப்ஸ்டிக்கை மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஐலைனர், கோஜல்,
அவ்வளோதான் சுசு நான் இன்னைக்கு போட்டிருக்கேன். என்ன லைலா, இவ்வளோதான்னு சொல்லிட்டு ஒரு கடையவே காலி பண்ணிட்டியேம்மா. ஹீக்கோ, இந்த இடம் பார்க்க நல்லா இருக்குல்லக்கா, நல்லா சிலுசிலுன்னு காத்தடிக்குதுக்கா. ஆமாம் போதும் பொண்ணு, எப்போ நான் வேலையை முடிச்சுட்டு இங்கே வந்துடுவேன். இங்கே வந்து சத்த குறுக்க சாச்சாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஹீக்கோ, ரெடியாக இருந்துக்கோங்க. இவளுக்கு வந்தாலே ஒரு வில்லங்கந்தான். வந்துட்டு இருக்காளுக பாருங்கக்கா, கோல் முட்டியும் வாலாட்டியும். அது என்ன போதும் பொண்ணு, அவளுக்கு பேர் கோல் முட்டின்னு வாலாட்டினும். ஹீக்கோ, இது தெரியாதா உங்களுக்கு? அவ ஊரு ஃபுல்லாக கோலு முட்டிட்டு அலைவாக்கா. அதான் அவளுக்கு கோலு முட்டின்னு வச்சிருக்கு. அவ பின்னாடி வராளே பத்துமா, அவ இவ என்ன சொன்னாலும் அவ ஊன்னு தலையாட்டுவாக்கா. அதனால அவளுக்கு வாலாட்டின்னு வச்சாச்சுக்கா. அக்கா என்ன சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க, நாங்கள் வந்ததும் நிப்பாட்டிட்டீங்க. அப்படி என்னக்கா பேசுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராணி, நாங்கள் சும்மா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். வேற என்ன வேலை எங்களுக்கு? சரி சரி கோலமுட்டி, இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன குழம்பு? மட்டனா, சிக்கனா, மீனா, என்ன வச்சுருக்கீங்க சொல்லுங்க கேட்போம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை போதும் பொண்ணு, சும்மா ரசத்தை அரைச்சி துவையல் வச்சுருக்கேன். இதுதான் இன்னைக்கு எங்களுக்கு சாப்பாடு. என்ன ராணிக்கு இப்படி சொல்கிறீங்க? காலையில் தான் மாடசாமி அண்ணனை பார்த்தேன். மட்டனு, சிக்கனு, மீனுன்னு எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க எங்கள் வீட்டுக்கூடி. அப்போ தான் பேசினேன். ஸோ அப்போ சொன்னார், எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி சொந்தக்காரங்க வராங்க, அதான் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னாரே என்கிட்ட. இவரெல்லாம் ஒரு ஆள், கடைக்கு போனோமா பக்குவமாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோமான்னு இல்லாமல் வீடு வீடாக காட்டிட்டு வந்திருக்காரு. அது எங்களுக்கு இல்லை போதும் பொண்ணு, எல்லா சொந்தக்காரங்களுக்குமே சரியாக போச்சு. எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ கடைசியாக துவையல் அரைச்சி ரசம் வச்சு சாப்பிட்டு வரேன். சரி சரி ராணிக்கு, சும்மா கேட்டேன். நாங்கள் ஒன்றும் சோத்துக்கு உங்கள் வீட்டுக்கு தட்டை தூக்கிட்டு வந்துட மாட்டோம். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்பாளுங்க. என்ன பத்துமா? ஆமாக்கு நீங்கள் சொன்னால் சரிதான். சரிம்மா, வேலை இருக்கு, கிளம்புவோம். சந்தைக்கு வேற போகணும், வீட்டில் ஒரு காய்கறி இல்லை. ஆமாக்கோ, எங்கள் வீட்டிலேயே ஒரு காய்கறி இல்லை. நானே சந்தைக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். போவோமாக்கோ? சரி பொண்ணு, வா போவோம். அக்கா நாங்களும் வரோம். நானும் வரேன்க்கா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லைக்கு, ஷேரு, சர்ப்ரைஸ் பண்ணுங்கம்மாக்கா. ஏக்கோ, அது சர்ப்ரைஸ் இல்லைக்கா, சப்ஸ்கிரைபு. அதான் இவளுக்கு நம்மளை நோண்டதே ஜோலியாக போச்சு. பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். பாய்.